friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் வேப்பம்பூவில் வடகம் செய்கிறது எப்படி என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் 600 கிராம் வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இது எங்களுக்கு ஊரில் இருந்து தான் எடுத்தேன், நான் ஸ்ரீலங்காவில் இருந்து. நீங்கள் இது அங்கே இருந்து எடுக்க முடியுமெண்டா எடுங்கோ, இல்லாட்டி கடையிலையும் வேண்டலாம். அங்கே நாங்கள் கையால் வடகம் செய்கிறது கூட டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தண்டாக இருக்குது. இதை நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு இதற்கா கழுவி எடுக்க போகிறேன். தண்ணிக்குள்ளே போட்ட உடனே இந்த பூவெல்லாம் மேலே வரும், தண்டெல்லாம் கீழே போயிடும். இந்த கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி செய்கிறது. பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை தான் இது. எங்களோட கருவேப்பிலை மரம் தான் இது. விண்டருக்கு கொஞ்சம் விலையெல்லாம் கொட்டி இருந்தது, இப்போ நல்லா குளிர் வந்திருக்குது. இலையிலிருந்து தான் புரிஞ்சு போட போகிறேன். இதில் இந்த இலையை மட்டும் உருவி எடுக்க போகிறேன், காம்பை விட்டுட்டு. ஏனெண்டா இப்போ தான் குளிர் வந்து கொண்டிருக்குது. தேவையான அளவு உருவி எடுப்பேன். நீங்கள் அந்த வேப்பம்பூ தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இது ஒரு 1 minute அப்படி விட்டுட்டு இதை நல்லா புளிஞ்ச அலசி எடுப்பேன். எடுத்து இப்படி ட்ரைன் பண்ணுற இதுக்கெல்லாம் போடுவேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி வர வேணும். இதில் சின்ன சின்ன இதுகள் வந்தால் பரவாயில்லை. அதில் பெரிய இதில் எல்லாம் பெரிய நண்டுகள் வராமல் இருந்தால் ஓகே. அதையும் கழுவி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். இதில் இந்த அடிகளை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தண்டெல்லாம் இப்படி வந்திருக்குது. இது தேவையில்லை, இது நாங்கள் வீசிடுவோம். நீங்கள் இப்படி தண்ணிக்க போட்டிங்கன்னா பெரிய தண்டெல்லாம் அப்படியே கீழே போயிடும். எடுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. மேலால் பூவை மட்டும் கழுவி எடுத்தோம்னா சரி. பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ கழுவி தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இதாலே 1 கப் உளுந்தெடுத்து ஊற விட்டுட்டு கழுவி வச்சிருக்குது. இதை கொஞ்சம் அரைச்சி எடுக்க போகிறோம். இது நல்ல பட்டை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரண்டு அரைக்க வேணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன். இது நல்ல பட்டை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரண்டு இருக்கணும். தண்ணியும் நிறைய விட்டு அரைக்கக்கூடாது, ஏனென்றால் உங்களுக்கு காயறதுக்கு பிறகு நேரம் எடுக்கும். அதனால் தண்ணியை நல்லா குறைச்சி அரைச்சிங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ அதுக்குள்ள இந்த வேப்பம்பூவை போடுவோம். தேவையான அளவு கொஞ்சம் கழுவி தண்ணியே உலர வச்சுட்டு போட வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கூட நெல்லாம். இது எங்களை நட்டம் தோட்டத்தான் சின்ன வெங்காயம் தான், அதில் தான் போடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சொப் பண்ணிட்டு போட வேணும். அப்போ தான் குயிக்காக காயாமல் இருந்தாலும் நேரம் எடுக்கும், உள்ளுக்கு பழுதாயும் போயிடும். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ நிறைய போடலாம். தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு நீங்கள் அது எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தான் போட வேணும். இது க்ரஷ் சில்லி, இடிச்ச செத்தல் மிளகாய்த்தூள். அது நல்லா பட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரண்டு இருந்தால் தான் பொரிக்கைக்கெல்லாம் கறக்காமல் இருக்கும். தேவையான அளவையும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து ஓகே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா அடியில் இருந்து மேலே வரை நல்லா பிரட்டி வடை குழைக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டி காய வைக்க வேணும். சின்ன சின்னனா நான் காட்டுறேன் அப்படி தட்டுவதில்லை. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குழைச்சாச்சு. நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பதத்தில் இருக்க வேணும், ஆகலும் கல்லியாக இருக்கப்படாது. உளுந்து இப்படி குறவரண்டு அரைச்சபடியாக இது சேர்த்து குழை கேக்கில் இப்படி உருட்டுறதுக்கு பதமாக இருந்தால் ஓகே. உருண்டையாக இப்படி உருட்டிட்டு இதில் லேசாக அப்படி அமர்த்திட்டு வச்சோம்னா ஓகே. இந்த சைஸ் ஆக பெரிய சைஸும் உருட்டக்கூடாது,
கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் இருந்தால் தான் குயிக்காக காயும். பெரிய காஞ்சிடும். சின்னதாக அப்படி உருட்டிட்டு இப்படி வச்சுட்டு எல்லாம் உருட்டி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடகம் எல்லாம் தட்டி ரெடியாக ஆகிட்டுது. இவங்க இப்படி தட்டி தட்டி காய வைக்கிறதுக்கு இனி இது வெளியில் கொண்டே காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் காஞ்சோடனே அடுத்த நாள் இதை எப்படி திருப்பி காய விடணும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி காய விட்டீங்கன்னா குயிக்காக காஞ்சிடும். நல்லா காய விட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா 3 நாள் நல்ல வெயில் என்றபடியாக அப்படி காஞ்சி வந்துட்டு உங்களுக்கு அதை காஞ்சி தொட்டு பார்த்து ஈரத்தன்மை இருந்தால் இன்னும் கூட நாள் விடுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு கன நாளைக்கு வச்சுருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல கலண்டு வந்துட்டு நான் இதை எடுத்து பொரிச்சுட்டு காட்டுறேன். அப்படின்ட்டு எண்ணெய் சூடாகிட்டுது. இதை பொரிப்போம். இது ஓயில் சரியான மெல்லிய நெருப்பில் தான் இருக்க வேணும். கணக்க நெருப்பில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் டக்கண்டு போட்டால் எரிஞ்சிடும். அதால் ஓயில் நல்ல உப்பு மிளகாய்கள் பொரிக்கிற மாதிரி நல்ல லோ ஹீட்டில் இருக்க வேணும். நீங்கள் இது பொரிஞ்சிட்டது எடுப்போம். இந்த பதத்தில் எடுத்தால் சரியாக இருக்கும். எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பொரிச்சு ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அன்றைக்கு சாம்பார் சாதம் அப்பளம் சோயாபீன் பொரியலோட வடகம் பொரித்து சாப்பிட போகிறோம். இந்த வடகம் உடம்புக்கு நல்ல இது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான். இது ஹெல்த்துக்கு சரியான நல்ல டயபெட்டிக் ஆக்களோ இல்லாதவைக்கு அந்த கேப்பு தன்மை சரியான நல்லவன்னு சொல்லுவே. நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.